வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவமரசர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன். சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் இது மாதிரிலாம் நடந்துருச்சா அப்படின்னு அதிர்ச்சியாக இருக்கும். சே, இந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்காங்களே அப்படின்னு நம்மளை கண்கலங்க வச்சு, ஏதோ நமக்கே ஒரு பணம் கிடைச்சிட்டா எப்படி இருக்கும், நமக்கே அந்த ஒரு உதவி கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க எப்படி இருக்கும். கையேந்தி பிச்சை கேட்குறோம், அந்த கையேந்தி பிச்சை கேட்குற இடத்துல ஒரு உதவி கிடைச்சிருச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் செய்த விஷயத்த நான் பார்க்குறேன். அதாவது பாருங்க, வாழ்க்கையில் சோகம் எப்படியெல்லாம் சுழட்டி அடிக்கும். கவலைங்கிறது இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறோம்லங்க. கவலைங்கிறதோ துக்கம்ங்கிறதோ வேதனைங்கிறதோ எப்படி வேணாலும் வருங்க. ஆமாம், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய மகளுக்காக அந்த பெண்மணி, அந்த தாய் சிறுக 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 சேர்த்து வச்சுக்கிட்டே வந்த காசு 1,00,000 ரூபாய். அந்த 1,00,000 ரூபாய் சேர்த்து வச்சு தன்னுடைய பொண்ணுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ்ன்னு சொல்ற அதை விட கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த பணத்தெல்லாம் பார்த்தாக்க கரையான் அரிச்சு, அப்படியே செல்லு செல்லாக அரிச்சு அந்த பணமெல்லாம், அந்த 500 ரூபா நோட்டுகள், அது இதெல்லாம் பார்க்கும்போது அது அந்த அந்த பெண்மணியினுடைய அந்த குடும்பத்தினுடைய கடுமையான வியர்வை அது தெரியுது. அந்த வியர்வை வாசம் தெரியுது, உழைப்போட உன்னதம் தெரியுது. கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த பெண்மணி அந்த குடும்பம் அப்படி குருவி சேர்க்கிற மாதிரி தன்னுடைய மகளுடைய எதிர்காலத்துக்காக அப்படி சேர்த்து வச்ச காசு பார்த்தா எல்லாமே அரிச்சு 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 கிழிஞ்சு போய் நஞ்சு போய் அப்படியே கிடக்கு. பதறி போயிட்டாங்க. என்னடா இது, இந்த உலகத்துல நியாயம் நீதி எதுவுமே கிடையாது, உழைப்புக்கு மரியாதையே கிடையாது, உழைச்சு சேர்த்த காசு இப்படி ஆகுது அப்படின்னு. ஆனா இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல கடவுள் அப்படியே சங்கு சக்கரம் அப்படின்னா வச்சுட்டு வருவார். சூலாயுதத்தோடைய தேவி பராசக்தி வருவா. எப்படி வருவா? மனித ரூபத்துல தான் வருவா. அப்படி மனித ரூபத்துல, அதாவது ராகவா லாரன்ஸ் ரூபத்துல கடவுளே வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன பண்ணார், ஒரு அழகான ஒரு பாக்ஸில் 1,00,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு தான் கட்டி இருக்கிற ராகவேந்திரா கோயிலில் அதை வச்சுட்டார். சன்னதியில் ராகவேந்திர மகானுடைய சுவாமிகளுடைய திருப்பாதத்தில் வச்சுட்டார். அந்த குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லி அந்த அம்மாவை போய் நேராக ராகவேந்திரர்கிட்ட போய் கும்பிட்டுட்டு அந்த பொட்டியை எடுங்க அப்படின்றார். அந்த பெண்மணி போய் ராகவேந்திரரை கும்பிட்டுட்டு பொட்டியை பிரித்து பார்க்குறாங்க. அதில் கத்தையாக பணம், 1,00,000 ரூபா பணம். கரையை அரிச்சிச்சில்ல, காசெல்லாம் செல்லா காசாக போயிடுச்சுல்ல, அதுக்கு பதிலாக இந்த பணம் வச்சுக்கோங்க அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அப்படி கொடுக்குறாரு. கண்ணீர் மல்க, நீதாயா எனக்கு சாமி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை, ராகவேந்திரர் கொடுத்துருக்கார், தாத்தா கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் சொன்ன அந்த விஷயம் இப்போ வைரல் ஆயிட்டு. நெகிழ்ச்சியோட இந்த பதிவை நான் பார்க்கிறேன். ராகவா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதர் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எத்தனையோ உதவிகளை செய்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்துல ஒரு கர்ண அவதாரமாகத்தான் எனக்கு தெரிகிறவர். எப்படி எம்ஜிஆர் அவர்களை சொன்னோமோ அப்படித்தான் இந்த கேபிஒய் பாலா மாதிரியானவர்களும், புகழ் மாதிரியானவர்களும், ராகவா லாரன்ஸ் மாதிரியானவர்களும், இவர்களெல்லாம் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், லட்சமாக கோடியாக சம்பாதிக்கணும். இங்கே ஒரு வேட்கையோட, ஒரு தவிப்போட, ஒரு கண்ணீரோடு இருக்கிற அந்த மக்களுக்கு நிறைய ராகவா லாரன்ஸுகள் நிறைய உதவிகள் செய்யணும். இந்த உலகம் இன்னும் அன்போடு இயங்கிட்டு இருக்கு, பண்போடு இயங்கிட்டு இருக்கு, பாசத்தோடு தான் நடமாடிட்டு இருக்குங்கிறது இந்த உலகுக்கு இப்படி ராகவா லாரன்ஸுகள் உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். ராகவா லாரன்ஸை ராகவேந்திரர் அருள்பாலித்து கொண்டே இருப்பார். அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார். வணக்கம் ராகவா லாரன்ஸ் அண்ணா, வணக்கம்.